விஜய் யார், எப்படிப்பட்டவர், எதற்கு அவருக்கு ஆதரவு செலுத்தக்கூடாது? பதவியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட மண்டை பிழைத்த தனமாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈழத்திலே அல்லது உலகளாவிய ரீதியிலே ஈழத்தமிழர்கள் அவருக்கு ஆதரவு செலுத்துவதும் பாராட்டு செலுத்துவதும் என்னை பொறுத்தவரையிலே, எங்களை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அவர் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயம். போஸுக்கு போனவர்கள் என்ன கேடுபடுகிறார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த சாக்கடையில் அகப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் கூறாமலே தெரியும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற விஜய் ரசிகர்கள் தொடர்பான செய்தி. இந்த இலங்கையிலே இருக்கின்ற விஜய் ரசிகர்கள் தொடர்பான செய்தியை கட்டாயம் நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் என்ற காரணத்தினாலும் ஒரு சிலர் கேட்டுக்கொண்ட நிர்பந்தத்தாலும் நாங்கள் இந்த செய்தியை ஒலிபரப்புவதாக இருக்கின்றோம். காரணம், விஜய் ரசிகர்கள் மாத்திரமல்ல, பெரும் பதவியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட மண்டை பிழைத்த தனமாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே விஜய்க்கு ரசிகர்களை விட அந்த ரசிகர்களை அதிகரிக்கும் பொருட்டாக யாழ் இளைஞர்களை அல்லது தமிழ் இளைஞர்களை இந்த சினிமாவுக்குள் அல்லது சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால், அதாவது விஜய்க்கு மாத்திரமல்ல, விஜய் அவர்களுடைய வெற்றியையும் விஜய்க்கு ஆதரவு செலுத்துகின்ற அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு நேரத்தில் விஜயனுடைய மகன் வந்தாலோ அல்லது அஜித்தினுடைய மகன் வந்தாலோ அப்படி வருகின்ற பொழுதும் நிச்சயமாக பின்னால் நின்று கூக்காட்டுகின்றவர்களாக இருக்க போகின்றார்கள். அதற்கு இப்பொழுது விஜயனுடைய இந்த அரசியல் பிரவேசம் மணிகட்டி இருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். காரணம், இங்கே யாழ்ப்பாணத்திலே அல்லது இலங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் விஜய் அவர்களுடைய ஆதரவு இதுவரை இருக்கவில்லை. எந்தவித ஒரு துளி கூட இருக்கவில்லை. அவர் நடிகராக இருக்கின்ற பொழுது, செல்வந்தனாக இருக்கின்ற பொழுது, பணக்காரனாக இருக்கின்ற பொழுது, ஈழத்தமிழர்கள் தமிழீழத்தினுடைய மருமகனாக இருக்கின்ற பொழுது இதுவரையும் செய்யாத அந்த சேவைகளையும் அல்லது அந்த தொண்டுகளையும் அல்லது அந்த அன்பளிப்புகளையும் அல்லது அந்த ஆதரவுகளையும் போராட்டத்துக்கோ அல்லது ஈழத்தமிழ் மக்களுக்கோ அகதிகளுக்கோ அதற்கான குரல் கொடுத்ததோ அல்லது அகதி முகாமில் இருக்கின்ற அந்த மக்களுக்காக குரல் கொடுத்ததோ அறவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். முதல்ல காரணம், அவர் இப்பொழுது ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு சீமானுடைய வாக்குகளை பகிர்ந்து எடுப்பதற்கும் வருடி எடுப்பதற்கும் அதனை அப்படியே எடுப்பதற்காக ஈழத்தமிழர் மீது அவர் ஒரு பாசம் போல பற்று போல ஈழத்தமிழர் அகதிகள் மூலமும் மேலும் அல்லது போராட்டத்தை பற்றியும் அல்லது இயக்கங்களை பற்றியும் இப்படி அன்பாக பேசியிருக்கிறார். தாங்கள் ஈழத்தமிழருடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்ற தொனியிலே பேசியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது ஒரு தன்னலமான பேச்சு. காரணம், இதுவரை பேசாத இருவர் அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடுதான் இந்த உதயசூரியன் அவருடைய மனதிலே உதித்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழத்திலே அல்லது உலகளாவிய ரீதியிலே ஈழத்தமிழர்கள் அவருக்கு ஆதரவு செலுத்துவதும் பாராட்டு செலுத்துவதும் என்னை பொறுத்தவரையிலே, எங்களை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அவர் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயம். அது தமிழக மக்கள் சினிமாவுக்குள் அடிமைத்தனம் பட்டு போயிருக்கிறார்கள், ஒரு அடிமைகளாக இருக்கிறார்கள். ரஜினிகாந்தாக இருந்தால் ரஜினிகாந்த் பக்கம், கமலஹாசன் என்று, விஜய் என்று பல ரசிகர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அதை மீறி ஒரு நாட்டை ஆளுவதற்கு ஒரு நடிகரை ஒரு ரசிகராக இருந்து கொண்டு, வாக்காளராக இல்லாமல் ரசிகராக இருந்து கொண்டு அந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த வாக்குகள் அனைத்தும் விசில் சின்னத்திற்கும் விஜயனுடைய முகத்துக்கும் நடிப்புக்கும் மாத்திரமே. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது மக்கள், தமிழக மக்கள் செலுத்திவிட்டு போகட்டும். தமிழக இளைஞர்கள் கேடுபட்டாலும் அது வேறு விடயம். அது அவர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஊடகங்கள் அல்லது தலைவர்கள், தமிழ் பற்றாளர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விடயம். அது ஒரு புறம் இருக்க, ஈழத்திலே ஈழத்து தமிழர்கள் மற்றும் ஈழத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல பிரமுகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது உண்மையிலே நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்தையும்
அல்லது ஈழத்தமிழர்கள் அந்த சினிமா மோகத்துக்குள்ளும் அடிமைக்குள்ளும் புதைய போகின்றார்கள். ஏற்கனவே ஒரு சிலர் சில இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு, சில பிக் பாஸ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு, அதன் பிற்பாடு யாழ்ப்பாணத்துக்குள் வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு யாழ்ப்பாணத்திலே ஒரு இந்திய, அதாவது இந்திய சிறு கோடம்பாக்கமாக வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய உச்சரிப்பிலேயும் அவர்களுடைய தமிழ் பேசுகின்ற விதங்களில் 2 மாதம் இசை கச்சேரிக்கு போய் நின்று விட்டு வந்து இப்பொழுதும் தொடர்ந்து இந்திய பாணியிலே தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக மாறி. அதே வேளையிலே பிக் பாஸுக்கு போனவர்கள் என்ன கேடுபடுகிறார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த சாக்கடையில் அகப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் கூறாமலே தெரியும். அது நகர்ந்து நாங்கள் ஒரு பக்கத்தில் போகின்ற பொழுது நாங்கள் சீமானுக்கு ஆதரவாளர்களும் அல்ல. சீமான் ஈழத்தையும் ஈழத்து ஈகங்களையும் பிரபாகரனையும் மற்றும் மாவீரர்களையும் கூறி வாக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார். வாக்கை தன்னுடைய ஆட்சியை, அதாவது தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது இலங்கையிலே ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுக்குள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன் அவர்கள் எப்படி, அர்ஜுனா அவர்கள் எப்படி ஆட்சி செய்கின்றார்களோ, அந்த ஈகங்களை, இழப்புக்கள், மாவீரர்கள், புலி மற்றும் பிரபாகரன் அந்த புலிக்கொடி, இவற்றை வைத்து மூலதனமாக வைத்து செய்கிறார்களோ அதே போல சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர் பேசட்டும், அது அவருடைய பிரச்சனை, அவருடைய விருப்பம், ஏதோ பேசிவிட்டு போகட்டும். இருந்தாலும் கூட இந்த நடிகனுக்கு பின்னால் நின்று யாழ்ப்பாணத்திலேயும் இலங்கையிலேயும் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழ் இளைஞர்கள் ஆதரவு செலுத்துவதும், அதே வேளையிலே அவருக்கு அனுசரணையாக பல விடயங்களை செய்வதும், அந்த கலாச்சாரத்தை ஈழத்தமிழ் மக்களுக்குள் புதைப்பதும், அல்லது அந்த ஈழத்தமிழ் மக்கள் இளைஞர்களுடைய மனதிலே விதைப்பதும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விடயம். நிச்சயமாக நாங்கள் இந்த போரின் பிற்பாடு படிப்படியாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்தியா தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கலாச்சார சீர்கேடுகள் பல விடயங்கள் தொற்றுக்கிருமியாக தொட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது விபச்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சில சினிமா மோகங்களாக இருந்தாலும் சரி, இப்படி விஜய், ரஜினி, கமல் இப்படியானவர்களுடைய ரசிகர் கூட்டங்கள், ரசிகர் மன்றங்களாக இருந்தாலும் சரி, இந்த பனர் கட்டுவதாக இருந்தாலும் சரி, பாலாபிஷேகம் செய்வதாக இருந்தாலும் சரி, இப்படி பல அசம்பாவிதங்கள் இளைஞர்கள் மத்தியிலே மனதிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது போதை வஸ்து பாவிக்கின்றவர்கள், படிப்பு அறிவில்லாதவர்கள், அதைவிட படிக்க விருப்பமில்லாமல் படிப்பை குழப்பி இருப்பவர்கள், அதிகமாக இதற்குள் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றவர்கள் இல்லை, படித்து கொண்டிருப்பவர்கள், அல்லது சற்று 6ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கின்றவர்களும் சற்று குறைவாக இருக்கிறார்கள். வேலை வட்டி இல்லாமல் வெளிநாட்டிலே இருந்து செல்கின்ற பணத்தை எடுத்து வேலைக்கு போகாமல் விட்டிலாக வெறும் ரவுடிகளாக திரிகின்றவர்கள் தான் இவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை யார் இதற்கு தலைமை தாங்குகிறார்கள் என்றும், அல்லது யார் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்றும் நாங்கள் பார்த்தால் அந்த தகமைகள் தான் மிஞ்சும் அவர்களுக்கு. அப்படியானால் அவர்கள் கூறுகின்ற விடயத்தையும் அவர்கள் பரப்புகின்ற கலாச்சாரத்தையும் மற்ற இளைஞர்கள் கடைபிடித்து அழிந்து போகக்கூடாது, கல்வி சீர்கெட்டு போகக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை அஸ்தமனமாக கூடாது, அதே வேளையிலே அவர்களுடைய குடும்ப பொறுப்புகள், அந்த குடும்பம் தெருவுக்கு வரக்கூடாது, அவர்களுடைய காதல் தோல்வியில் போகக்கூடாது, கல்யாணம் விவாகரத்தில் போகக்கூடாது, சொத்துக்கள் அழிக்கப்படக்கூடாது, போதை வஸ்துக்கு அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே இப்படியான தேவையற்ற கலாச்சாரம், விஜயனுடைய படத்தை பாருங்கள், ரசியுங்கள், அந்த சினிமா கொட்டகை அல்லது தியேட்டர் வாசலிலே விட்டு பாருங்கள். அதனை குடும்பத்துக்குள் கொண்டு வந்தால் பெரும் சீர்கேடுகளும் பெரும் பிரச்சனை தான் அந்த இளைஞர்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையிலே ஒரு விரிவுரையாளர் பேசியிருந்தார், விஜய் யார், எப்படிப்பட்டவர், எதற்கு அவருக்கு ஆதரவு செலுத்தக்கூடாது என்பதற்கு விரிவாக பேசியிருந்தார். அதற்கு படித்து பண்புள்ளவர்கள் பலர் ஆதரவு செலுத்தியிருந்தார்கள். அப்படி யாழ்ப்பாணத்திலே
இந்த இளைஞர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அதே வேளையில் அதை தாண்டி அடங்காமல் திரிகின்றவர்களை கண்டிக்க வேண்டும். அடங்காமல் திரிகிறவர்களை கண்டிக்க வேண்டும். அதே வேளையிலே இப்படியான இந்த தொற்று நோய் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் அல்லது ஈழத்தமிழ் இளைஞர்களுக்குள் பரவாமல் பார்க்க வேண்டியது ஊடக தர்மமாக, ஊடக பொறுப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சமூக நலம் சார்ந்து இந்த லங்காபூர் ஊடகம் திகழ்வதன் காரணத்தினால் உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தவரை தயவு செய்து இதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரும், அனைத்து ஊடகங்களும் இந்த சினிமா மோகத்திலே வருகின்ற தேவையற்ற விடயங்களை தண்டித்து கேட்க வேண்டும், வெளியிலே கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்து இதனை தடை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது. யாழ்ப்பாணத்தையோ ஈழத்தமிழர்களையோ ஈழத்தமிழ் இளைஞர்களுடைய வாழ்க்கையோ அந்த அழிக்கின்ற இந்த சினிமா மோகத்தை யாழ்ப்பாணத்திலே இருந்து அடித்து விரட்டி துரத்த வேண்டும். இவர்களை இனங்கண்டு இவர்களை புறந்தள்ளி இவர்களுக்கு முடிந்தவர்கள் ஆலோசனை கூறி அவர்களையும் மாற்ற வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகள் உங்களுக்கு முள்ளந்தண்ட எலும்போடு இந்த லங்காபூர் ஊடகம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.